சதகம் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். சதம் அப்படின்னா 100 அப்படின்னு பொருள். சதம்னா 100 அப்படின்னு பொருள். 100 பாடல்களை கொண்ட சிற்றிலக்கியத்தை தான் சதகம்னு சொல்கிறாங்க. 100 பாடல்களை கொண்ட சிற்றிலக்கியத்தை சதகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சிற்றிலக்கியத்தில் பாடப்படும் பாடல்கள் ஒன்றா அகப்பொருளை சார்ந்து 100 பாடல்கள் இருக்கும், இல்லைனா புறப்பொருளை சார்ந்து 100 பாடல்கள் இருக்கும். அப்படி இருந்தால் அதுக்கு பேர் சதகம். சதாவதானம் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். சதம்னா 100ன்னு நமக்கு தெரியும். 100 பாடல்களை கொண்ட சிற்றிலக்கியத்தை சதகம்னு சொல்கிறாங்க. சதாவதானம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒருத்தங்களோட புலமை, நினைவாற்றல், நுண்ணறிவு இதெல்லாம் சோதிக்கிறதுக்காக ஒரே நேரத்தில் நிகழ்த்தப்படுற 100 செயல்களை நினைவில் வச்சுட்டு அதில் கேட்குற கேள்விகளுக்கு விடையளிக்கிறது தான் சதாவதானம். இந்த சதாவதானம் அப்படிங்கிற கலையில் சிறந்து விளங்குனவங்க யாருன்னு பார்த்தோம்னா செய்குதம்பி பாவலர். ஓகேங்களா. செய்குதம்பி பாவலர் இவங்க எந்த ஊரை சேர்ந்தவங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம் இடலாக்குடி அப்படிங்கிற ஊரை சேர்ந்தவங்க. செய்குதம்பி பாவலர் எந்த ஊர்? கன்னியாகுமரி மாவட்டத்தில் இடலாக்குடி அப்படிங்கிற ஊர். ஓகேங்களா. 15 வயசுலேயே செய்யுள் இயற்றும் திறன் பெற்றவர் இந்த செய்குதம்பி பாவலர். ஓகேங்களா. சீராப்புராணத்திற்கு உரை எழுதியிருக்காங்க. இவங்க விக்டோரியா அரங்கத்தில் அறிஞர்கள் பலர் முன்னிலையில் 100 செயல்களை ஒரே நேரத்தில் செஞ்சு காட்டி சதாவதானி அப்படிங்கிற பாராட்டும் பெற்றிருக்காங்க. ஓகேங்களா. சதாவதானம்னா 100 செயல்களையும் நினைவில் வச்சுட்டு அதுக்கு பதிலளிக்கிறதுக்கு பேர் சதாவதானம். இந்த சதாவதானத்தில் சிறந்து விளங்குனவங்க செய்குதம்பி பாவலர். இவங்க ஒரே நேரத்தில் 100 செயல்களை செஞ்சு காட்டி சதாவதானி அப்படிங்கிற பட்டத்தையும் பெற்றிருக்காங்க. ஓகேங்களா. இவங்களுக்கான நினைவு மண்டபம் எங்கே இருக்குன்னா இடலாக்குடி, அதாவது கன்னியாகுமரியில் இடலாக்குடியில் மணி மண்டபமும் பள்ளியும் இருக்குது. ஓகேங்களா. இவங்களோட எல்லா நூல்களும் நாட்டுடைமை ஆக்கப்பட்டிருக்கு. தேங்க்யூ.